தை சனிக்கிழமை நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை. பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு கோபுரத்தை தெய்வ வடிவமாக கருதி வணங்க வேண்டும். கோவிலுக்குள் சென்ற பிறகு பிரகாரத்தை வலம் வர வேண்டும். பின்னர் பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாளை வழிபடும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை தினமும் காலை மாலை பாராயணம் செய்யலாம். பெருமாள் கோவிலில் முதலில் தாயார் சன்னதியில் வணங்கிவிட்டு சுவாமி சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி சிறிய திருவடியை வணங்க வேண்டும். அதாவது கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதிகளில் வணங்க வேண்டும். பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள்புறக்கூடியவர்கள் என்பதனால் இவர்களில் யாராவது ஒருவரின் சன்னதி நிச்சயம் இருக்கும். முதலில் இவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை காண செல்ல வேண்டும். பெருமாள் சன்னதிக்கு சென்று உள்ளன்போடும் கண்ணார பெருமானின் அழகை கண்டு வழிபட வேண்டும். சிலர் சுவாமி முன் சென்றதும் கண்களை மூடி வணங்க துவங்கிவிடுவார்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. பெருமாள் அலங்கார பிரியர் என்பதால் பெருமாளை அழகாக அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். இதை கண்ணார கண்டு உள்ளம் மகிழ வேண்டும். பெருமாள் கோயிலில் நமக்கு பிரசாதமாக துளசி தீர்த்தம் தருவார்கள். இதை நாம் அருள் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு நம் வாழ்வில் வளம் காணுவோம். அன்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.